சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த வாய் இருக்குல்ல, வாய், அதை பற்றி தான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பிட்டு போட போகிறோம். என்னன்னா, இந்த வாய் இருக்கே, வாய், அதை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும். வாயை எப்படா பார்க்குறது அப்படின்லாம் கேட்காதீங்க. வாய் யாராலையும் கீழே கொண்டு பார்க்க முடியாது. ஓகே, என்ன பண்ணணும்னா ஒரு 3 உண்மை. ஃபஸ்ட்டு, வாய் இருக்குதுன்னு ஓவராக வாய் அடிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம், நாளைக்கு நடக்காமல் போயிடுச்சுன்னா அடி தருமடி விடும். 2வது, எல்லாம் சொல்கிறதெல்லாம் நடந்துருச்சு, ஆஹா ஓஹோன்னு கத்துறோம் குதிக்கிறோம் ஓவராக பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அரசல் பூசலாக ஏதாவது ஒரு விஷயம் ஆச்சுன்னா அப்பயும் ஊனி போடுவாங்க. ஸோ வாயை அடக்கிட்டு இருக்கணும். அது ரொம்ப மீனான விஷயம். 3வது என்னவென்றால், நீங்கள் அமைதியாக இருந்தாவே உங்களை ஞானி ஆக்கிடுவாங்க. நீங்கள் சும்மா தொணன்னு பேசிகிட்டே இருந்தால் உங்களை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், அமைதியாக இருக்கும், உனக்கு எல்லாம் தெரியும் தானே அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. ஆனால் அவன் மனசில் இல்லை இவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம ஒன்றுமே இல்லை, டமி பாபா அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் அமைதியாக இருந்தாவே உங்களை ஞானி ஆக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் வாயை திறக்காமல் இருந்தாவே நீங்கள் ஞானி ஆகிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் எதாவது பேசினாலும் அமைதியான்ட்டு எஸ் எஸ் அப்படின்னாவே போதும், நீங்கள் ஞானியாகிடுவீங்க. அவ்வளோதான்.